சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மனை பார்த்ததுக்கப்புறம் சிவனை பார்க்கலனா எப்படி? திருவேற்காட்டில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப பழமையான கோவில். இந்த கோயில்லையும் அதே வேண்டுதல், அதே பிரார்த்தனை தான். குழந்தை பேரில் நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக திருப்தியாக பார்த்தாச்சு. இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அது சிவன் மேலே இருக்கிற பாசமா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா காலையில் டைமில் வாங்க. அப்போ தான் இந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிக்க முடியும். அப்படியே ஒரு லேசான மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே கூட கிரியேட் ஆகும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் வெளிப்பிரகாரம் சுற்றி வர இடங்கள்லாம் நிறையா மரங்கள், சிவலிங்கம்லாம் இருக்கும். நந்தி பகவானும் கூட சேர்ந்துருப்பார். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்வேல மரம். தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கும் வெல்வேல மரம் தான். இந்த கோயில் அந்த ஸ்தல விருட்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் இருக்கும். நாக கன்னிகள் வர இடத்துல கூட சிவலிங்கம் இருக்கும். நான் இந்த மாதிரி எந்த கோயிலுமே பார்த்ததில்லை. இந்த கோயிலில் தான் நான் பார்த்துருக்கேன். சனி பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இந்த கோயிலில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது சனி பகவானையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. வெளியில் கோயிலுக்கு சொந்தமான குளம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திருப்தியாக கிளம்பியாச்சு.